போதுமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன உங்களை சந்திச்சதுல இருந்து அப்பப்ப அபசகுணமா நடந்துட்டே இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த அபசகுணமும் நடக்கலையேன்னு பார்த்தேன். நல்ல வேளை புடவையோட போச்சு. ஒட்டு மொத்தமா நானே எரிஞ்சிருந்தா. ஐயோ என்னங்க, நான் என்னமோ நீங்க இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட நல்ல ஒப்பீனியன் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? அது ரொம்ப சுலபம். நீங்க இந்த வீட்டை விட்டு போனா அது தானா வரும். ஒரு நிமிஷம், அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நல்லவர் கடையாளமா அவர் சொல்லாம போயிட்டாருன்னு. திலகா, நம்ம அரசு தம்பி எங்க காணோம்? ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரா? என்கிட்ட சொல்ல கூட இல்ல. என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்ககிட்ட சொல்ல சொல்லி. ஓ மா திலகா, நாளும் கிழமையா உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசணும். என்னப்பா? சொல்றேன். பாரு, இது நாள் வர உன் அம்மா இல்லாத குறையே இல்லாம நான் வளர்த்திருக்கேன் இல்லையா? ஆமாப்பா. உனக்காக செய்யற எந்த ஒரு சின்ன காரியத்திலயும் நான் கவனமா இருந்திருக்கேன் இல்லையா? நிச்சயமாப்பா. அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு ஒண்ணும் இல்ல. உன் பேர்ல இருக்க உரிமையில நீ என் பேச்ச தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில உன் கல்யாண விஷயமா நானே ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. மாப்பிள்ளை யாரும் முடிவும் பண்ணிட்டேன். என்ன பேசாம இருக்க, சைலண்டா? மாப்பிள்ளை யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டியா? ஒண்ணு இல்லப்பா, நீங்க யாரு முடிவு பண்ணாலும் அது எனக்கு சம்மதம் தான். தம்பி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ. அப்பாவுக்கும் ஒரு லெட்டர் இருக்கு. அதை அவர்கிட்டயே கொடுத்துருங்களேன். அப்படியா? சரி. அப்பாயின்மெண்ட்ல regret to inform. இந்த வேலையும் போச்சா? காஃபி. யாருதுங்க லெட்டர்? என் ஃப்ரெண்டு சிவராம இருக்கான்ல, அவன் எழுதியிருக்கான். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். உன் புள்ள அங்க போய் தங்கி இருந்தான்ல, அவனுக்கு நம்ம பயல ரொம்ப பிடிச்சு போச்சான். ஜாதகத்தை பார்த்திருக்கான். அவனுக்கு வேலை செய்யற ஜாதகம் இல்லையா, வேலை வாங்குற ஜாதகம் தானே. அவன் எழுதிருக்கிறது நியாயம் தானே. அவன் நம்ம 2 பேரும் வேலை வாங்கிட்டு தானே இருக்கான். அவனை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு பொழுது போகாது. அது மட்டும் இல்ல, அவன் பொண்ணு ஜாதகத்தையே நம்ம பையன் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்திருக்கான். எல்லா பொருத்தமும் சரியா இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃபே நல்லா இருக்கும்னு எழுதியிருக்கான். நம்ம ஒரு ஜோசியர் கூட அதாங்க சொன்னாரு. இந்த பாரு, பொண்ணோட போட்டோ பாரு. காஃபி எடுத்துக்கங்க. நல்லா படிக்க வச்சுட்டோம். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். டேய், உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தி? என்னம்மா? உன் கல்யாணத்தை பத்தி. உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பாரு. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? அவசரம் அவசியம் எல்லாம் வந்தாச்சு. நானே பாரம். என் முதுகுல 200 பாரமா? சுமை ஏறினா தானே சொரணை வரும். சொரணை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். நான் படுற அவமானம் போதாதா? என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு அவமானப்படணுமா? வேலை வெட்டி இல்லாதவனுக்கு இந்த காலத்துல பொண்ணு கொடுக்கறதே கஷ்டம். என் மேல இருக்கிற நம்பிக்கையில பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அந்த நம்பிக்கை நான் வேணடிக்க விரும்பல. எனக்கு வேலை கிடைச்சு என் மேல நம்பிக்கை வந்தப்பறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்னும் தேவையில்லை. நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னால ஒத்துக்க முடியாது. டேய், நான் சொல்லல. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. அவன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவ்வளவுதான். இத பாருப்பா, அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத.
ஒரு பொண்ணு வர்ற நேரம் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு என் மனசுக்கு படுது. மா என்ன நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் எப்படி இங்க இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. ஓ, இப்ப இந்த கல்யாணத்துக்காக உன் சம்மதத்தை கேக்குறேன். என்னம்மா நீங்க அரசே, உங்க அப்பா உன்னை பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ சொல்லல? இப்ப இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, ஊர் உன்னை அம்மா இல்லாதவன்னு சொல்லிடும். ஏன் அம்மா என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அதுல தானே உங்களுக்கு சந்தோஷம்? சரிம்மா, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஹாப்பி? பாரு, ஓகே. அம்மா அம்மா, இதா பொண்ணு. இந்த பொண்ணு கிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்களா? என்ன அப்படி கேட்டுட்ட? பொண்ணு சம்மதிச்சனாலதான் எல்லா காரியமும் வேகமா நடக்குது. எப்படி? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.